என் உடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் என் இனிய மாணவ மாணவிகளுக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி ஒரு மனிதனுக்கு தெளிவான பார்வை 2 கண்களால் கிடைக்கின்றதோ அதே போல் ஒரு மனிதன் மிக உயர்ந்த இடத்தை அடைவதற்கு முக்கியமான 2 விஷயங்கள் தேவை. ஒன்று கல்வி, மற்றொன்று கலை. கல்வி அறிவு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்வை தருமோ அதே போலதான் கல்வியும். இந்த கடந்த ஒரு கல்வியாண்டு முழுவதுமாக நீங்கள் படித்த அனைத்து விஷயத்தையுமே இன்றைக்கு இந்த கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நடனம், நாட்டியம், கவிதை, நாடகம் இதுல உங்க திறனை முழுக்க நீங்க வெளிப்படுத்துறதுக்காகவே தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஆண்டு விழா நடத்துவது ஒவ்வொரு அரசு பள்ளியிலும். இந்த ஆண்டு விழாவில் மிக சிறப்பாக உங்கள் அனைவரின் பங்களிப்பை கொடுத்திருக்கிறீர்கள். இதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடனம் ஆடுவது எப்படி வழக்கம் போல சிறப்பாக ஆடியிருக்கீங்க. நடனம் ஆடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கடைசியா நடிச்ச நாடகம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த நாடகத்தில் நடிச்ச கதாபாத்திரங்கள், அந்த நாடகத்தில் நடிச்ச அந்த மாணவர்களுடைய செயல்பாடுகள் என்னங்கிறது நம்ம ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு விழிப்புணர்வு அவங்க நடத்திருக்காங்க அப்படிங்கிற நினைக்கிறப்போ உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை வெறும் நாடகத்தில் மட்டும் இல்லாம நடைமுறை வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுடைய விருப்பமும். அதை நிச்சயமாக நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஒரு மிக சிறப்பான ஆண்டு விழாவை தலைமையேற்று சிறப்புரையாற்றி அனுமதி வழங்கி நடத்தி கொடுத்த நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கலை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்த மாணவ செல்வங்கள் நம்ம வீரலட்சுமி, அதே போல தனுஸ்ரீ, பிரித்திகா போன்ற மாணவிகளுக்கும் அவர்களை வழிநடத்திய நமது சமூக ஆசிரியர், அப்புறம் நம்ம அறிவியல் ஆசிரியர், நம்ம ஆங்கில ஆசிரியர், அப்புறம் நாடகம் போடுறது மற்ற விஷயங்களை கூட இருந்து வழிகாட்டிய நமது தமிழ் ஆங்கில ஆசிரியர் மற்றும் பரமேஸ்வரி டீச்சர், அப்புறம் சட்டம் ஒழுங்கை பராமரித்த நமது உடற்கல்வி ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் அந்த உயர் தொழில்நுட்ப அலுவலகத்தின் பொறுப்பாளர் அவங்க எல்லாத்துக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அந்த பரிசு வாங்குவதற்கு நம்ம உடற்கல்வி கொடுத்த நமது சமூக ஆசிரியர் மற்றும் நமது உடற்கல்வி ஆசிரியர் அவருக்கும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரின் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல உங்களுடைய கலைத்திறனை, கல்வி திறனை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரணும். இந்த ஒரு நாள் உனக்கு என்னன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மட்டுமே உனக்குள்ள இருக்க திறன்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு மேடை தான் இது, அடித்தளம் தான் இது. ஆனா இந்த அடித்தளத்தை வச்சு நீங்க மேலும் மேலும் மேல உயரணும், வாழ்வில் முன்னேறணும், ஒரு நல்ல சிறப்பான இடத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் ஆசிரியராக எங்களுடைய அனைத்து ஆசையும் இருக்குது. அதை நீங்க நிச்சயமா நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.